யூரோப்பிய டெஸ்ட்ராய் பண்ண ஒருத்தர் அவர் பண்ண ஒரு டிசிஷனால பயந்து போனாரு. ஏன் தெரியுமா? நெப்போலியன் போனபர்ட்டே என்ன நம்பினாருன்னா, யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் டைமிங் தான் ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கறத நம்பினாரு. அவரோட பெரிய மிஸ்டேக் என்னன்னா, 1812 வந்துட்டு இவரு ரஷ்யாவை வந்துட்டு போர் தொடுக்கிறாரு 6 லட்சம் சோல்ஜர்ஸோட. அங்க வந்து ரஷ்யன்ஸ் வந்து ஸ்கார்ச்டு எர்த் டாக்டிக் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாங்க. அதாவது இது என்னன்னா, ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து பின்வாங்கிட்டே போவாங்க. அவங்க வந்து ஒரு என் சர்க்கிளை வந்து கிரியேட் பண்ணிட்டு பின்வாங்கிட்டே போவாங்க. பின்வாங்கிட்டு போக போக அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து அழிச்சுக்கிட்டே போவாங்க. எதுக்காகனா எனிமீஸ் வந்து அந்த ரிசோர்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக. உதாரணத்துக்கு இப்போ ஒரு தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில வந்து விஷத்தை கலக்கி விட்டு போயிடுவாங்க. சப்போஸ் ஏதாவது ஃபுட் சப்ளைஸ் இருந்துச்சுன்னா அதையுமே வந்துட்டு அழிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்புறம் நிறைய கேம்ப்ஸ் இருந்துச்சுன்னா அது நெருப்பு வச்சு எரிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால நெப்போலியனோட படைகளுக்கு வந்துட்டு ரொம்ப தூரம் போனதுனால அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸும் காலியாகி யூஸ் பண்றதுக்கு எந்த ஒரு ரிசோர்ஸும் இல்லாம வீக் ஆனாங்க. அவங்களோட சப்ளை செயின்ஸ் வந்து கட் ஆக ஆரம்பிச்சது. ரஷ்யால வந்து பனியும் பொழிய ஆரம்பிச்சிருச்சு. இதனாலேயே உங்களுக்கு பெரிய டிராபேக் ஒன்று ஆச்சு. அது பத்தாததுக்கு நிறைய டிசீசஸும் வந்து பரவ ஆரம்பிச்சது. இந்த வாட்டர் மூலியமாவும் ஃபுட்டு மூலியமாவும் நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போனாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் வந்து மிச்ச மீதியா தப்பிச்சு வந்தாங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த யூரோப்பியன் நேஷன்ஸுமே வந்து நெப்போலியனுக்கு எதிராக வந்து திரும்பி நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நெப்போலியனை வந்து ஒதுக்கி விடுறாங்க. அதுக்கப்புறம் நெப்போலியன் வந்து பல போர்கள்ல வந்து தோத்தும் போறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து எல்பா அப்படிங்கிற ஒரு ஐஸ்லாண்டுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டு விட்டுறாங்க. இப்படிதான் ஒரே ஒரு தப்பான முடிவால ஒரு பெரிய லெஜண்டோட லைஃபே வந்து அழிஞ்சு போயிருச்சு.